வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் மாங்காய் தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ மாங்காவை வச்சு ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்யலான்னு இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் ட்ரை பண்ணேங்க. இது உங்களுக்கு பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. கல்யாண வீடுகள்லேயுமே இந்த மாதிரி தான் ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் காமிக்கிற சைஸில் இது கொஞ்சம் புளிப்பான மாங்காய் தாங்க. ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருந்தாலும் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்காது. முதல்ல ஊறுகாய்க்கு மசாலா பொருட்கள் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு முதல்ல ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பை சிறுத்தியில் வச்சுட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே அப்படியே லேசாக வறுத்து விடுங்க. அப்போ கடுகு உங்களுக்கு நல்லாவே வெடித்து பொரிஞ்சு வந்துடும். வெந்தயமும் நல்லா கலர் மாதிரி செவந்து வந்துடும். பாருங்கள், கடுகெல்லாம் நல்லா வெடித்து வர்றது உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும். இதை நல்லா ஆறவும் நான் ஒரு உரலில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மிக்ஸி ஜார்லையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதை நல்லா தட்டிட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாங்காவை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் இன்னும் பொடியாக கூட நறுக்கிக்கலாம். உரலில் அரைச்சி வச்சுருக்க பொடி அதில் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு நான் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூளும் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் நான் குழம்பு கரண்டி அளவில் 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய வச்சுருக்கேன். அந்த சூடான எண்ணெயை இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்க அந்த மாங்காய் கலவையில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா இந்த சூடான எண்ணெயில் மாங்காய் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி. இதை நீங்கள் 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.